எல்லா மேடைக்கு போனாலும் நிறைய பேசுவேன். நிறைய பேசுகிறது தான் என்னுடைய வேலையாகவே இருக்கும். பட் வந்து என்னுடைய மேடைகள் வந்து என்னால் நிறைய பேச முடியறதில்லை. காரணம் கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 நாளாக வந்து ராத்திரி பகல் அப்படிலாம் தெரியாமல் இது சம்மந்தமான வேலைகளில் இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, வாழ்நாள் பூரா இப்படி ஒரு ஜென்மம் எடுத்தது, ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு ஒரே விஷயம், மனிதநேயத்தோட கடைசி வரைக்கும் இன்னொரு மனிதனுக்கு உதவுறது மட்டுமே ஒரு சரியான விஷயமா இருக்கும் நம்புறவன் நான். அதனால தான் என்னுடைய மனிதநேய மன்றத்தோட மோட்டோ என்னவா இருக்குன்னா, இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே அனாதை இல்லை. இந்த தடவை எல்லாருமே அந்த இன்னொரு மனிதனாக இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் பேசிட்டாங்க. நான் அதே விஷயங்களை திருப்பி மறுபடியும் பேச விரும்பல. எப்போவுமே ஒரு இடர் வரும்போது, ஒரு துக்கம் வரும்போது தோள் கொடுக்கறதுக்கு, கை கொடுக்கறதுக்கு 4 பேர் கிடைச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பப்ளிக் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மிஸ்டர் முரளி, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், உங்களால் ஏதோ உதவ முடியுமான்னு கேட்கும்போது அவர் வந்து நிறைய உணவுப் பொருட்களை அனுப்பி வச்சார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கடவுள் செய்கிறத மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டானா மனுஷனுக்கு என்ன வேணுமோ அது கடவுள் தானாக செய்ய ஆரம்பிப்பான். அதனால கடவுளே நேரடியாக வந்து செய்ய முடியாது. After the initial 2-3 days, we did a lot of rescues. First we went to Paliganai, then we joined the Blue Cross in the Kottapuram slums. The Adia River had actually breached just before the Kottapuram housing board, so it was like heavy water flow coming into the people there. So we did a lot of food and water distribution. We rescued little puppies and cats from the rooftops. So what we created with our group, the Chennai Trekking Club, is we created a big online map on the internet which could be accessed by anyone. And there people could actually indicate which areas in the city required relief. So we had hundreds of volunteers going all around the city, identifying the places where no relief had been reached, mostly focusing on poor neighborhoods. So that way in the last 5 days we have been able to direct a lot of lorries and materials with relief to a lot of people who did not receive any relief earlier. ஒரு வித்தியாசமாக ஒரு வெளிநாட்டினரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரச்சனை நம்ம இங்கிலீஷில் பேசுறது. அதனால் தைரியமாக நான் நேற்று ஒரு மிஸ்டர் பீட்டருக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் இங்கிலீஷில் பேசினேன் அவரோட பேசி அவர் வந்து வரேன்லாம் ஒத்துக்கிட்டாரு. இருந்தால் கூட நம்ம எப்படி பேசணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பீட்டர்கிட்டே நான் பீட்டர் இங்கிலீஷில் தான் பேசியிருப்பேன். அதனால் சரி நம்ம குடும்பமே அப்படி தான் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய மகள் கீர்த்தனா வந்து தயவுசெய்து நீ ஒரிஜினல் இங்கிலீஷில் பேசுமா அவர்கிட்ட, ஏன்னா நான் சொன்னது அவருக்கு புரிஞ்சுதா தெரியலன்ட்டு. அப்புறம் கீர்த்தனா பேசிட்டு சொன்னாங்க, அவருக்கு தமிழே புரியுது, அதனால் நீங்கள் பேசுறது அவருக்கு புரிஞ்சிருக்குன்ட்டு. நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் இங்கிலீஷில் பேசுறது அவருக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு, நான் தமிழில் பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கு அவர் இங்கிலீஷில் பேசுனது. பட் எனவே அவர் பண்ண மிகப்பெரிய சாதனைக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஒரு நன்றி. அதனால் அவரை நம்ம சீக்கிரமாக அனுப்பணும். அவர் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. தேங்க்ஸ் வெரி மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு இல்லாமல் என்டையர் சொசைட்டி எல்லாருமே வந்து இந்த ஃப்ளட்டில் வந்து எவ்வளோ பேர் ஒத்துமையாக இருக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் அதை நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் மற்றவங்கள வந்து எல்லாருமே கரெக்டான ரீதியில் ரீச் பண்ணணும், அந்த போய் சேர்கிற பொருளெல்லாம் வந்து தேவையான ஆளுங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாருமே பண்ணாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்திபன் சார் ஆக்சுவலாக வந்து பீட்டர்ன்றவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹானர் பண்ணார். பட் ரொம்ப முக்கியமான ஹானர். ஏன்னா அவர் சாதாரணமே வந்து இஸ் பிக் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் சென்னை. அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு கூட அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. பட் ஐ நோ வாட் ஹீஸ் டன் என்டையர்லி ஃபார் சென்னை. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் பீன் ஃபினாமினல். ஆல்மோஸ்ட் 4 மாவட்டங்களை போட்டு பரட்டி எடுத்துருச்சு. என்னோட சாலிகிராமியத்தில் பார்க்கும்போது ரொம்ப சோகம்னா உச்சக்கட்டம். ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல, சொந்த அக்கௌண்ட்டில் பணம் போடவும் முடியல, எடுக்கவும் முடியல. நகையை கொண்டு போய் மார்வாடிகளை வச்சா பணம் இல்லைன்றான், கேஸு கேட்டால் கேஸ் இல்லைன்றான், காய்கறி இல்லைன்றான், அரிசி இல்லைன்றான். மொத்தத்தில் ஜனங்கக்கிட்ட பசி நிறையா இருக்குது, உதவுறதுக்கு ஆள் வேணும். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. எப்படியாவது அப்படி இப்படி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தேவை வந்து 2.
சமைக்கிறதுக்கு உண்டான பொருள், சமைக்கிறதுக்கு ஆள், கொண்டு போகிறதுக்கு வாகனம், இந்த 3 எனக்கு கிடைச்சது. அது நான் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். 1008 கல்யாணம் பண்ணதுக்கு சமம் இந்த 10 நாள் பட்ட அவஸ்தைகள். அதில் எங்கள் டைரக்டர் சொல்கிற மாதிரி ஆனந்த அவஸ்தைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, முருகன் ஒரு ஓட்டுநர், குட்டியான ஓட்டுறவன், அவன் சொன்னான், சார் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், எந்த ஆழத்தில் போனாலும் அந்த வண்டி ஓடும் அப்படின்னா. பல முறை பஞ்சராயிருக்கு, பல முறை நின்றுருக்கு, தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த முருகனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. சமையல்கார சுப்பையாமனுடைய பையன் சுவாமிநாதன் சலிக்காமல் சமைச்சு கொடுத்தான். மூட்டை மூட்டையெல்லாம் வந்து இறங்குது, எல்லாம் பண்ணாங்க. ஆத்திர அவசரத்துக்கு பணம் கடன் கேட்டேன், கடன் கொடுத்தவங்கலாம் இப்போ பணம் வேண்டான்றாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, நாள் டைம்லாம் பார்க்கவே இல்லை. எங்கள் சாலிகிராமத்தில் இன்டீரியர் போகும்போது போகிறதுக்கு வழி இருக்காது, சின்ன சந்து. அதில் நைட்டில் வந்து ட்ரம்மு கட்டின போட்டில் போகிறோம். நைட்டு 8 மணிக்கு கரண்ட்டு கிடையாது. என்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது, அதில் நான் அப்படியே அடித்து பார்க்குறேன். லைனாக வீடு. எங்கள் குரூப்பில் ஒரு சில பேர் போய் முன்னால் கத்துறாங்க, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களான்னு. எல்லாத்துக்கும் இடுப்புக்கு அளவு தண்ணி. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னாங்க. மனசு தாங்கலை. மெட்ராஸ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு திருவண்ணாமலையிலேருந்து 18,000 பாட்டில் தண்ணி ஆர்டர் பண்ணி வர வச்சேன். கொடுக்கறதுக்கு பணம் கம்மியாக இருந்தது. சத்யராஜ் சார்கிட்ட ஃபோன் போட்டேன், பணம் வேணும்னு 50,000 கொடுத்து அனுப்பிச்சாரு. என்னுடைய பாஸ்கர் காலனி சம்மந்தப்பட்ட முரளி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30,000 கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நேற்று ஒரு ஏரியாவுக்கு தண்ணி பிஸ்கட் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பசிக்குது சார் 2 நாளாச்சுன்னாங்க. என்னடா பண்ணுறது, பணம் இல்லை நினச்சேன். டக்குன்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணி, என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர், சார் என் பையன் உங்ககிட்ட ஒரு 30,000 பணம் கொடுக்க சொன்னான், அந்த பணத்தில் வச்சு சமைச்சு போட்டேன். அதுக்கப்புறம் நான் துணி நிறைய கொடுக்குறத பார்த்துட்டு அவரே என்கிட்ட போய் குமரசுக்கு ஒரு 50 பழத்தை நேற்று கையில் கொடுத்துருக்காரு. நான் கேட்டேன், சார் இதெல்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு. இல்லை சார், பணம் இருக்குது, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் போய் சேர்றதுக்கு உண்டான ஆட்கள் ரொம்ப கம்மி. உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் நேராக போய் சேரும் அப்படின்னாங்க. பார்த்திபன் சார் பேசுகிறாருன்னு தெரியுது, இந்த டேட்டு தெரியுது. சரி, ஓகே, போவோம். கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் அவர் பண்ணுவார். அவர் என்ன இந்த கெட்ட வாரத்தை பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறார். ஸோ நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மழை வெள்ளத்தில் என்னுடைய வீடும் என்னுடைய ஆஃபீஸ் கூட பாதிப்படைஞ்சது. இந்த வெள்ளம் வந்து 2 விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. அது யூஸ்வலாக இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கும்போது ஏழை மக்கள் தான் நிறைய பாதிப்பாங்க யூஸ்வலாக எப்பவுமே. ஸோ மற்றவங்களாம் போய் அவங்களுக்கு செய்யும் போதும் அந்த நிவாரணங்கள்லாம் அவங்க வந்து அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வாங்கிப்பாங்க, கொடுக்குறதெல்லாம் வாங்கிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தடவை நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஹை கிளாஸ் ஃபேமிலிஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் நிறைய. இது எங்கள் ஏரியாவில் வந்து ரங்கராஜபுரம், சத்யா நகர்னு 2 ஏரியா இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிவாரணமெல்லாம் பண்ணுறதுக்கு அங்கே போய் நாங்கள் அந்த வேலையில் பார்க்கும்போது, அந்த ஈடுபடும் போது, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க மனசு வரல, வெளியில் வந்து அது கை நீட்டி வாங்கிக்கணும்னு வரல. பட்டினியாவது இருக்கலாம், இல்லை கடனாவது வாங்கிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது போய் இருந்துக்கலாம். இது நிவாரணம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்கம் இன்னும் அவங்களுக்கு வரல. காரணம் வந்து அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் அதை ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வீடு தேடி போய் ஒருத்தராக கூப்பிட்டா கூட அவங்க வீட்டு வேலைக்காரங்களோ யாரையோ அமைச்சு வாங்கிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓப்பன் இவங்க ஏழை மக்கள் வந்து ஓப்பன், ஆமையா எல்லாம் போயிடுச்சு கொடுங்க அப்படின்னாங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னா கூட அதை வெளியில் சொல்லவும் முடியாமல், அது நம்ம வந்து வாழறது எப்படி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோமே, அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருந்தது. நம்பர் 2, இந்த வெள்ளம் இன்னொன்று கற்றுக் கொடுத்தது என்னென்னா, இதான் இந்த யூத்து, இந்த இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இவங்க ஹெல்ப் பண்ணுறது இருக்குல்ல, அதான் மாணவன் நினைத்தால் என்ன வேணால் செய்யலான்ற மாதிரி யூத்து இப்போ நினச்சா என்ன வேணால் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த மழையில் தான், நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, எல்லா இடத்துலேருந்து எவ்வளோ சப்போர்ட்ஸ் வருது.
அங்கே நம்ம போகும்போது அவங்க நமக்கு என்னெல்லாம் விசாரிக்கிறாங்க, என்ன சார் வேணும், என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்குறாங்க. விருந்தாளிகள் உபசரிக்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் இதுக்கு நான் உடனே கர்நாடகாவிலேருந்து இத்தனை லாரி அனுப்புகிறோம், இங்கேருந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. மோசமான எதையுமே பற்றி பேச வேண்டாம், வருத்தமான எதை பற்றியுமே நினைக்க வேண்டாம். வாழ்க்கை வந்து முன்னாடி தான் போயிட்டு இருக்கு, பின்னாடி உலகமே முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி நடந்ததை பற்றி கவலைப்படாமல் முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், நாம் அப்படின்னு. பெண்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப பிடிவாதமாக இருந்தவங்களை இந்த வெள்ளம் வந்து மாற்றிடுச்சு. பெண்களுக்கு அப்படின்னு இல்லாமல் பெண்களை விட ஆண்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நேராக பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். நாம் தொண்டு நிறுவனத்தில் நாங்கள் சூர்யா நகர் அப்படிங்கிற இடம், கோட்டூர்புரம் அண்ணா லைப்ரரிக்கு பின்னாடி இருக்கிற இடத்த நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த 2-3 நாளில் ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற மொத்தத்தை எங்களால் 500 பேருக்கு தான் எங்களால் பேக் பண்ண முடிஞ்சுது. அதனால 500 பேருக்கு தான் கொடுத்துட்டு அந்த மற்றவர்களோட ஏமாற்றத்தை நாங்கள் வந்து கவனிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாருமே இப்படி ஒரே எண்ணம் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து, லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை செய்யணும். மனிதன் வந்து ஒரு தனித்தீவே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், ஒரு தோப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே பார்த்திபன் அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வைக்கிற ஒருத்தர். ஸோ தனியாக போய் மரக்காணத்துலலாம் இருக்காதீங்க, வந்துருங்க, எல்லாரும் கூடயும் இருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன விஷயங்களை செய்யணும்னாலும் சேர்ந்து செய்யலாம். இந்த சூரிய நகருக்கு ஏதாவது செய்யணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா அதை நாம் மூலமாக செய்யுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ண வேண்டாம், மறுபடியும் ஒரே இடத்துக்கே உதவி போயிட்டுருக்கு. இதே போல் ஊரப்பாக்கம் அதையும் நாங்கள் வந்து தத்தெடுத்துக்கிறதா ஒரு முயற்சியில் இருக்கோம். அதுக்கான பெரிய கார்பரேட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்காங்க. ஆனால் ஒன்று இந்த கார்பரேட் வரும்போது அவங்க கொடுக்குற கிட்டில் என்னெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அதுதான் இருக்கே தவிர, நம்மளை மாதிரி கிரியேட்டிவ் பீப்புள் தான் ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் சரியாக யோசிக்க முடியும். ஊரப்பாக்கம்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னார், டாட்டாலேருந்து ஒரு கிட்டு வந்திருக்கு, ஒன்றுமே சரியா இல்லைங்க, நாங்கள் தான் பார்த்து கொடுக்கணும், அதில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மற்றவர்கள்லாம் உதவி செய்யறதுக்கும் கலை உலகத்தில் இருக்கிற நீங்கள் உதவி செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு கலை உணர்ச்சியோடு செய்கிறீங்க அப்படின்னாங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டை சேர்த்து ஒரு படத்தை பண்ணுறோமோ அதே மாதிரி உதவியையும் நம்மளால் எல்லா பக்கமும் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதுலேயும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதுலேயும் அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால சினிமாவை சேர்ந்த நாம் எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரியே இந்த உதவியும் சேர்ந்து அழகாக பண்ணணும் அப்படிங்கிறது, முழுமையாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நகரம் இது. எங்கள் முன்னோர்கள் சொல்லி எனக்கு தெரியும், பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு சோழர் காலத்து நகரம். இது நாம் எல்லாரும் சேர்ந்து நரகமாக்கிட்டோம். நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இந்த மழை ரொம்ப சின்ன மழைங்க. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 3 மாதம்லாம் மழை பெய்யும். எங்கள் வீட்டு சன்னல்லாம் பூத்து போய் மஷ்ரூம் வந்துடும். அப்படி 3 months. பார்த்திபன் அவர்களுக்கு தெரியும், அவரும் தேனாம்பட்டியின் குடிமகன் தான். ஸோ மழையை விட நாம் பண்ண நிறைய தவறுகள், குப்பைகள், இலவசமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்ட இடங்கள், இதுதான் இந்த பெரிய சேதாரத்தை கொடுத்தது. அதை பற்றி நம்ம பேச வரதில்ல. ஆனால் இனிமேலாவது நாம் நல்லபடியாக வாழணும்னா ஒரு இடம், அந்த இடத்துல இப்போ தண்ணி தேங்கின எந்த இடத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதில் மறுபடியும் தண்ணி தேங்கும், மறுபடியும் உதவிக்காரன் நீட்டுறதுக்கு நிறைய பேர் வரணும். ஆகையினால் நீ கொஞ்சம் விழிப்பாக இருந்து இந்த சென்னை நகரத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும்.